அனைவருக்கும் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வடிவத்தில் 2024 கடந்த ஆண்டில் கேட்கப்பட்ட குரூப் ஒன் ஸோ பேப்பர் த்ரீல வந்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 15 மார்க் கொஷின். ஸோ 15 மார்க் கொஷின்ங்கிறனால 15 மார்க் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு 2.5 பேஜுக்கு கரெக்டாக வர்ற மாதிரி 2.5 to 2.25 பேஜுக்கு இல்லை 3 பேஜஸ் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ 2.25 பேஜ் வர மாதிரி எழுதியிருக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்துடைய வடிவம் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் வந்து நான் எழுதியிருக்கிறதுனால இங்கிலீஷில் காமிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல என்ன செய்யலாம், உங்களுக்கு தமிழ்லையோ ஆங்கிலத்திலையோ உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நீங்கள் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வித் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் there were steps taken to strengthen women participation in local governance. Critically analyze. ஸோ கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்கனாலே நீங்கள் பாசிட்டிவே சொல்லணும், நெகட்டிவே சொல்லணும். சரிங்களா? அனலைஸ்ன்னு கேட்கும்போது அதிகபட்சமாக நீங்கள் பாசிட்டிவை மட்டும் பெரிய சொன்னால் போதும். ஸோ கிரிட்டிக்கல் அனலைஸ்ன்னு கேட்டால் சொல்லணும். ஸோ 73வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ பஞ்சாயத்து ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து லீகலாக கான்ஸ்டியூஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள உங்களுக்கு இந்த பஞ்சாயத்து ராஜ்யம்ங்கிற அமைப்பை கொண்டு வரல. ஸோ இந்த 73வது சட்ட திருத்தம் என்கிறத கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு ஸோ பெண்களுடைய பங்கேற்புக்காக உள்ளாட்சியில எஸ்பெஷலி உள்ளாட்சியில பெண்களின் பங்கேற்பை அதிகமாக ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை நீங்க தீவிரமாக ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன டைட்டில் கொடுத்துறேன்னா, ஸ்ட்ரென்தனிங் விமன் பார்ட்டிசிபேஷன் இன் லோக்கல் கவர்னன்ஸ். ஸோ கொஸ்டின்ல சொன்ன விஷயத்தை தான் நான் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 institutionalized Panchayat Raj institutions with 1/3 reservation for women to address the historical exclusion for women from politics and governance. ஸோ பாலிடிக்ஸ்லையும் கவர்னன்ஸ்லையும் நிர்வாகத்திலையும் அரசியல்லையும் பெண்களை வந்து நம்ம புராதனமாகவே ரொம்ப காலங்கள் ஒதுக்கி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த விஷயத்துக்கு ஒட்டுமொத்தமாக தீர்வு சொல்லும் விதமாக தான் 73வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1992ல மினிமம் 1/3 ரிசர்வேஷன் அப்படிங்கிறத பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ல கட்டாயப்படுத்தியிருக்கு. சரி, 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம்ங்கிறதே 24 ஏப்ரல் 1993ல இருந்து தான் நடைமுறைக்கு வருது. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 இருக்கலாம், பட் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கலாம், பட் வந்து நடைமுறைக்கு வந்தது 24வது ஏப்ரல் 1993. அதுதான் பஞ்சாயத்து ராஜ்ய தினம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் 9th பார்ட் 243ல இருந்து 243 ஓ அண்ட் 11th ஷெடியூல் ஒரு 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸை கொண்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து கொஸ்டினுடைய கோர் ஏரியா கிடையாது, பட் இருந்தாலுமே 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொன்னதுனால அது சம்பந்தமா உள்ளதை நம்ம எழுதுறோம். ஸோ இப்போ என்னென்ன ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான நடவடிக்கைகள் இது வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அப்படியே எழுதுறோம். வித் எனாக்ட்மெண்ட் ஆஃப் 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இல்ல வேரியஸ் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் டு டேக்கன் டு ஸ்ட்ரென்தன் விமன் பார்ட்டிசிபேஷன் இன் இந்தியா இன் லோக்கல் கவர்னன்ஸ் எழுதுறோம். இதுதான் தலைப்பு. ஸோ கொஸ்டின் கேட்டது இங்கே தான் ஆரம்பிக்கும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம்? 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டுட்டு வரும்போதே கான்ஸ்டிடியூஷனல் ரிசர்வேஷன் ஸோ 243D அப்படிங்கிறது கொண்டு வரும். 243D மென்ஷன் பண்ண வேண்டாம், ஏன்னா அது 74th அமெண்ட்மெண்ட்ல வந்துருது. ஸோ எஸ்சி எஸ்டி அவங்களுக்கும் இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன்ங்கிறது 1/3 மட்டும் கொடுத்தா மட்டும் போதாது, சேர்பர்சன் போஸ்ட்லையும் கூட, அதாவது சர்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்பர்சன் போஸ்ட்லையும் லீடர்ஷிப்லையும் 1/3 இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பெண்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்கான ஹெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்ஷோர் பண்ணுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம். பெண்களுக்கு வந்து பொதுவா நிர்வாகம் செய்யறதுல என்ன அனுபவம் இருக்க போகுது அப்படின்னு கேட்கக்கூடிய சமுதாயமா இருக்கிறதுனால பெண்களாலையும் நிறைய விஷயங்கள் முடியும். பெண்கள் ஆண்களுக்கு சமமானவங்க தான். அதை அவங்கள உருவாக்குறதுக்குன்னு சில கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் நம்ம கொண்டு வரணும். திறன் வளர்ப்புக்கான சில திட்டங்களை கொண்டுட்டு வரணும். ஸோ அப்படி கொண்டுட்டு வந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜுக்கு கீழே ராஷ்டிரிய கிராம் சுராஜ் அபியான் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே அவங்களுடைய நிர்வாக திறனை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்களையும் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ராஷ்டிரிய கிராம் சுராஜ் அபியான்கிற ஒரு திட்டத்துக்கு கீழே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறதையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பெண்களை இன்னும் கொஞ்சம் டிஜிட்டல் கல்வி அறிவு கொண்டவர்களாக மாற்ற வேண்டும். அதனால டிஜிட்டல் டூல்ஸை எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிஜிட்டல் இந்தியா, பஞ்சாயத்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு கீழே வந்து அவங்களுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் மூலமா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு வர்றாங்க. இது போக ஸ்டேட் இனிஷியேட்டிவ்ஸும் நிறைய இருக்கு. ஜெண்டர் சென்சிட்டிவ் பாலிசிஸ் சில கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம கேரளா கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் சென்சிட்டிவ் பாலிசி அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு இன்க்ரீஸ் டு
50% ரிசர்வேஷன். சில மாநிலங்கள் 1/3 அப்படிங்கிறது மினிமம் ரிசர்வேஷன் தான். அது வந்து என்ஹான்ஸ் பண்றது வந்து அந்த மாநிலத்துடைய ஒரு ஆத்தரைஸ் பவர் அப்படிங்கிறதுனால. ஸோ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் 50% இந்த இடஒதுக்கீடை உயர்த்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நடவடிக்கைகள் 73வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய நடவடிக்கைகள். ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம், லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம், கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, டிஜிட்டல் லிட்ரஸி இனிஷியேட்டிவ்ஸ் நடத்துறாங்க. அது போக ஸ்டேட்டோடைய சில இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. இப்போ கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்னு கேட்டதுனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கான நெகட்டிவான ஆஸ்பெக்டையும் நம்ம கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு, பாசிட்டிவான ஆஸ்பெக்டையும் சொல்றோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? முக்கியத்துவத்தை சொல்றோம். பெரிய லெவலில் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட அரௌண்ட் 14 லேக்ஸ் விமன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோக்கல் பாடியோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக இருக்கிறாங்க. ரெண்டாவது ஜெண்டர் சென்சிட்டிவ் கவர்னன்ஸ் நமக்கு கிடைக்குது. பெண்களை வந்து லோக்கல் பாடியில கொண்டு வரனால பெண்களுக்கு தான் உள்ளாட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ஆண் ஒரு இடத்துல லீடரா இருக்கும்போது அவர் எதை ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்டு ப்ராப்ளம்ஸ் வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டார். ஆனா பெண்ணுங்கும் போது வீட்டுக்கு தேவையான தண்ணி பிரச்சனை, வீட்டுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகள், உணவு பிரச்சனை, நியூட்ரிஷன், குழந்தை வளர்க்கறது, இந்த மாதிரி நிறைய எசென்ஷியல் ஏரியாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதான் சொல்றாங்க மோர் ஃபோக்கஸ் ஆன் சானிடேஷன், வாட்டர் அண்ட் டொமஸ்டிக் இஷ்யூஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா பேட்ரியார்கல் நார்ம்ஸ் அப்படிங்கிறத பிரேக் பண்ணியிருக்கு. இது என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல ஆணாதிக்க சமுதாயத்துடைய ஆணாதிக்கத்தை வந்து இது பண்ணுது. பெண்களுக்கு என்ன நிர்வாகத்துல தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த சமுதாயத்தை பெண்களுக்கும் நிர்வாகத்துல நிறைய தெரியுது அப்படிங்கிறத காமிக்க வைக்குது. ஸோ மார்ஜினலைஸ்டு விமன் என்டரிங் லீடர்ஷிப் ரோல்ஸ், ரோல் மாடல் ஃபார் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ அடுத்த தலைமுறையில் உள்ளவங்களுக்கு பெரிய ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பெண்களை கொண்டு போய் சேர்க்குது. இப்போ சேலஞ்சஸ் சொல்லணும், இல்லை கிரிட்டிசிசம் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா கிரிட்டிக்கலி அனலைசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வெறுமனே பாசிட்டிவ் பேசுற மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது. ஸோ பெண்களை கொண்டுட்டு வந்ததுனால நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாலுமே நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா ப்ராக்சி ரெப்ரசன்டேஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன ப்ராக்சி ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா, பெண்கள் வந்து பேரளவுக்கு இருந்துட்டு ஆண்கள் மட்டும்தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா நிறைய மாநிலங்கள்ல நிறைய கீ போஸ்ட்ல அவங்க தான் டெசிஷன் மேக்கிங்ல இருக்காங்க. பெண்கள் ரிசர்வ்டு கான்ஸ்டியூவன்சிங்கிறனால பெண்கள் நிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க. ஒரிஜினல் அதிகாரம் யார்ட்ட இருக்குன்னா ஒரு ஆண் தான். அவர் வந்து கவுன்சிலர் மாதிரி செயல்படுறாரு. நம்ம ஊர்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, கவுன்சிலரோட கவுன்சிலர் ஹஸ்பண்டுக்கு தான் பாத்தீங்கன்னா அதிக பவர் இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் கவுன்சிலர் ஹஸ்பண்ட் தான் ஒரிஜினலா கவுன்சிலர் மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இது பேர் ப்ராக்சி ரெப்ரசன்டேஷன் பேரு. ஸோ இதான் பாத்தீங்கன்னா சர்பஞ்ச் பத்தி பினோமினன்னு சொல்லுவாங்க. சர்பஞ்ச் பத்தி அப்படின்னா அவங்களோட அவங்க புருஷன் தான் அதிகமான ஆளுமை செலுத்துறவங்களாக இருக்காங்க. வேற என்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசியில இருக்கக்கூடிய விமன் இன்னும் கொஞ்சம் டபுள் டிஸ்கிரிமினேஷன். சில சமுதாயத்தில் உள்ள எஸ்சி எஸ்டி ஓபிசியில் உள்ள பெண்களுக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் இல்லைன்னா, அவங்க பெண்கள்ங்கிற ஒரு பிரிவுல இங்க உள்ள வர முடியாமலும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் அனுபவிக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் அங்க வந்து கம்யூனல் ரீதியாகவும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் அனுபவிக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, பெரிய லெவல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங் நம்ம கொடுத்தாலுமே, அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல அவங்களுக்கு போய் சேர முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதிகாரத்திலேயே பெண்கள் இருந்தாலுமே அவங்க வந்து நிறைய இடங்கள்ல கிரிட்டிசிசம்க்கு ஆளாகிறாங்க. சரியான முடிவெடுக்க முடியாம திணறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. ஸோ நம்ம ஒரு நெகட்டிவா கிரிட்டிசிசம் சொன்னா அதுக்கு ஒரு வே ஃபார்வர்டு நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ இதுக்கான பாதை என்ன, அடுத்து எப்படி ஃபார்வர்டா கொண்டு போகலாம் அப்படின்னா, ஸோ லீகல் பெனால்டிஸ் ஃபார் பிரதான் பத்தி கேஸ். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல பார்த்துருந்தோம். ஸோ சார்பஞ்ச் பத்தி பினோமினன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது கணவன் வந்து பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்துறவங்களா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி வழக்குல தான் பதிவு செஞ்சா அவங்களுக்கு பெனால்டி கொடுத்துடலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா விமன் ஹெல்ப் டெஸ்க் அப்படிங்கிற ஒண்ண மாவட்ட அளவுல ஏற்படுத்தி அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பெண்களுக்கான செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அண்ட் மகிழா பஞ்சாயத்து இந்த மாதிரி அமைப்புகளை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை அரசு ஈடுபட்டுன்னா இந்த மாதிரி செயல்பாடுகளை குறைக்க முடியும். அப்போ பெண்களுடைய பங்களிப்புங்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கோம். 3 விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஸோ 73வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்ததுனால பெண்களுக்கான நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதுல எந்த ஒரு விதமான தயக்கமும் இல்ல. அததான் கொஸ்டினோட கோர் ஏரியால நம்ம பேசுறோம். அதுக்கப்புறம் அதோட சிக்னிஃபிகன்ஸையும் பேசுறோம். கிரிட்டிக்கலி அனலைஸ்ன்னு சொன்னதுனால ஒரு 3 பாயிண்ட் அல்லது 4 பாயிண்ட் அதோடைய சேலஞ்சஸ் சொல்லிட்டு அதற்கான வே ஃபார்வர்டை இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். தேங்க் யூ.